Hello everyone, I am Parthiban. Welcome to your SAP Views. இன்னைக்கு டேட் 18/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்டெண்டட், எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் எப்போ லாக் பண்ணலாம், எப்போ வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் எப்போ, ரிசல்ட் எப்போ, காலேஜில் எப்போ போய் ஜாயின் பண்ணணும், அதுக்கான கடைசி தேதி என்ன, அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். சாய்ஸ் ஃபில்லிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி எம்சிசி இன் ரெஃபரன்ஸ் நம்பர் டேட்டட் 17/8/2026, நேற்று எம்சிசியினுடைய அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அடிப்படையில் ஆல் இண்டியா கோட்டா டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவுன்சிலிங் டேட்டாவும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அக்கார்டிங்லி த தமிழ்நாடு ஸ்டேட் யூஜி கவுன்சிலிங் ரவுண்ட் 1 இஸ் பீயிங் எக்ஸ்டெண்டட். த கேண்டிடேட் கேன் ரெஜிஸ்டர் அண்ட் ஃபில் தர் சாய்ஸஸ் அண்ட் லாக் தர் சாய்ஸஸ் டில் 5 PM ஆஃப் 20th August 2026. இதற்கு முன்னதாக உங்களுக்கு 19th வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 20 ஆகஸ்ட் 2026 மாலை 5 மணி வரை என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், as well as சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 21 ஆகஸ்ட் 2026. ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2026 அன்று ரிசல்ட் வெளியிடப்படுகிறது. உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை, அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது 22 ஆகஸ்ட் 2026லேருந்து 28 ஆகஸ்ட் 2026 மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சென்று சேருவதற்கான கடைசி நாள், முதல் சுற்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சென்று சேருவதற்கான கடைசி நாள் 28 ஆகஸ்ட் 2026 மாலை 5 மணி வரை. ஓகேங்களா? ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வெளியிடப்படும். 22ஆம் தேதியிலிருந்து 28 ஆகஸ்ட் 2026 12 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 28 ஆகஸ்ட் 2026 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சென்று சேர வேண்டும். ஓகேங்களா? இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டினுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ரவுண்டு 1க்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஆர்ஐக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ண கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பெயர் இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா, என்ஆர்ஐ லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் யூஜி ரவுண்ட் 1 2026 அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ எழுதுகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு கட்டண சேவை. இதில் வந்து
1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ரிலவெண்ட்டாக கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.